வெல்கம் டு சிஎஸ் டியூட்டோரியல். இப்போ நம்ம பேசிக் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் நமக்கு 3 டிவிஷனாக டிவைட் ஆகுது. யூசர் டிஃபைன் டைப், பில்ட்-இன் டைப் அண்ட் டிரைவ் டைப். ஓகேவா? யூசர் டிஃபைன், யூசர் என்ன டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூசர் டிஃபைன் பில்ட்-இன்னா ப்ரீ டிஃபைன்டாக வந்து ஆல்ரெடி சிஸ்டம்லேயே வந்து கம்பைலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது பில்ட்-இன் டைப். டிரைவ் டைப் ஆல்ரெடி இருக்கிற டைப்பில் தான் டிரைவ் வருது டிரைவ் டைப். யூசர் டிஃபைன் டைப்பே 4 டிவிஷனாக இருக்குது. ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன். ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன். நெக்ஸ்ட் நம்ம டிரைவ் பார்க்கலாம். டிரைவ் டைப் வந்து அதுவும் 4 டிவிஷன். அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர் அண்ட் ரெஃபரன்ஸ். அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ். பில்ட்-இன் பார்த்தோம்னா அது நமக்கு வந்து 3 டைப்பாக இருக்குது. இன்டெக்ரல் டைப், வாய்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் டைப். இன்டெக்ரல் டைப்பு நமக்கு 2 டிவிஷன். இன்ட், கேர். int mean integer numbers, char mean characters, letters. void mean it return nothing, no value நமக்கு வந்து return பண்ண எந்த வேல்யூ return பண்ணாது. floating type, see floatingல float and double float decimal number வரும். data types 3 division. user defined type, structure, union, class, enumeration. built-in type, integral typeல அதுக்கு கீழே subdivision, integer, char. voidல நமக்கு எந்த டிவிஷனும் இல்லை because it return nothing. and floating type la float and double. derived type la array, function, pointer and reference. okay friends, basic data types பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. thank you.